அந்த மன்னருடைய பேரை அவங்க என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த மன்னருடைய பேர் கணக்கு பண்ணால் 666ன்னு வரும். ட்ரேட் மார்க்கெட்டுக்குள்ளே, அந்த வியாபார சந்தைக்குள்ளே அவர்கள் கடக்கும்பொழுது அவர்கள் என்ன செய்யணும், அந்த மன்னருடைய சிலைக்கு கீழே எரிக்கப்படுகிற அந்த நறுமண செடிகளும் இலைகள் கிளைகள் இதோடைய சாம்பல் எடுத்து அவங்க கையிலையும் நெத்திலையும் பூசும்பொழுது அந்த மன்னருடைய பேரை அவங்க என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த மன்னருடைய பேர் கணக்கு பண்ணால் 666ன்னு வருமா. நேரோ என்ற பேருக்கு கணக்கு என்னென்னா 666. ஸோ அன்னைக்கு அவர்கள் அடையாளத்தை வாங்கி வியாபாரத்துக்கு போனாங்க, வியாபாரம் பண்ணாங்க, பொருளை வாங்கினாங்க. ஸோ இது நடந்து முடிஞ்ச சம்பவம்னு சொல்லி ரொம்ப பேர், ரொம்ப ஸ்காலர்ஸ் சரிங்களா, வேத நிபுணர்கள் இதை நடந்து முடிஞ்சு போன சம்பவன்றாங்க. சரியா? ஏன்னா வெளிப்பாடுடைய இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் மொழிபெயர்ப்பு இப்படி தான் வருது. அப்போ இதெல்லாம் சரித்திரபூர்வமான சம்பவங்களை வச்சு அது அடையாளம் காமிக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு புத்தகங்கள்லாம் ஒரே வருஷத்தில் தான் எழுதப்பட்டதாக இருக்கும். ஹலோ, நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள்லாம் ஒரே வருஷம், அது AD 64னா AD 64 தான் இருக்கும். எழுதப்பட்ட வருஷம் ஏறக்குறைய 1-2 வருஷம் தான் வித்தியாசம் இருக்கும் வழியா, மற்றதில் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அப்போ பார்க்கும்பொழுது அதுவும் அந்த வெளிப்பாடு புத்தகம் எழுதப்பட்ட தேதி எல்லாமே ஒரே காலகட்டத்தில் தான் இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது பவுல் சொன்ன இந்த உலகம் முடிவு பறையாந்தான் நான் போய் பிரசங்கித்தையா, அதனால் இதுக்கப்புறம் முடிவு வரட்டும்னு சொல்லி அழகாக முடிவு நடந்துருச்சு அன்றைக்கி. ஸோ இன்றைக்கி நம்ம பயந்துக்கிட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்றேன். மறுபடியும் நீங்கள் அடையாளத்தை வாங்குவீங்க, மறுபடியும் 5 கிறிஸ்து வருவான், மறுபடியும் எத்தனை 5 கிறிஸ்து தான் வருவான்? என்னோட கேள்வி, ஒரு நம்பர் 3 நம்பர் 6 நம்பர் கொடுக்குற 5 கிறிஸ்து ஒரு தடவை தான் வரணும். வேதத்தில் ஒரு தடவை தான் பேசப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்டவர் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பேசப்படுது, நம்பப்படுது. சில நம்ம இன்றைக்கி தைரியமாக வாழலாம். நமக்கு நித்திய ஜீவன் தேவன் ஆண்டவர் கொடுத்துருக்கார். இந்த புது வாழ்வை நீங்கள் வாழுங்க, நல்ல சந்தோஷமாக வாழுங்க. ஏன்னா நம்ம அவருடைய வருகையில் நிச்சயமாக என்னது அவரோடு கூட நாம் எடுக்கப்பட்டு நம்ம அவரோடு தான் வாழ போகிறோம்.